உலக அரசியலின் உண்மை முகம். அமெரிக்கா, சீனாவின் நடுவே தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒரு சமநிலை போராட்டம். அமெரிக்கா வர்சஸ் சீனா இடையே உலகின் மிகப்பெரிய போட்டி நிலவுகிறது. ஆனால் இந்த போட்டியில் யார் நடுவே சமநிலை பேணுகிறார்கள்? ஏசியான் நாடுகள். இந்த வீடியோவில் அவர்கள் எப்படி இரு புலிகளுக்கு இடையே நடக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். ஏசியான் என்றால் என்ன? ஏசியான் என்பது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு. இதில் 10 நாடுகள் உள்ளன. இந்தோனேசியா, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், கம்போடியா, லாவோஸ், மியான்மார், புரூனே. இவற்றின் மொத்த மக்கள் தொகை 67 கோடி. பொருளாதாரம் $4 டிரில்லியன். முக்கியமானது என்னவென்றால், உலக வர்த்தகத்தில் 30% தென்சீன கடல் வழியாகத்தான் போகிறது. அதனால் அமெரிக்காவும் சீனாவும் இந்த பகுதியில் போட்டி போடுகின்றன. சீனா ஏசியானை பொருளாதாரத்தில் கட்டி போட்டுள்ளது. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், அதாவது BRI மூலம் ரயில் பாதைகள், துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள் எல்லாம் கட்டித் தருகிறது. இப்போது ஏசியானின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி சீனாதான். ஆனால் தென்சீன கடலில் சீனா கடல் தீவுகளை ஆக்கிரமித்து அங்கே இராணுவ முகாம்கள் அமைத்து வருகிறது. இதை வியட்நாம், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் எதிர்க்கின்றன. சீனா, உனக்கு ரயில் கட்டுமானங்கள் கட்டித்தரேன் என்கிறது. ஆனா என் கடலை என்ன செய்ய போறீங்க? ஏசியான் கேட்கிறது. அமெரிக்கா ஏசியானை பாதுகாப்பில் ஆதரிக்கிறது. தென்சீன கடலில் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் என்ற பெயரில் அமெரிக்க கப்பல்கள் தொடர்ந்து பயிற்சி நடத்துகின்றன. இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் (IPF) மூலம் சீனாவை சாராத பொருளாதார மாற்று ஒன்றை உருவாக்க அமெரிக்கா முயற்சிக்கிறது. ஆனால் அமெரிக்கா நேரடி முதலீடுகள் குறைவு. அதிபர் மாறினால் கொள்கையும் மாறிவிடும். அதனால் ASEAN நாடுகளுக்கு அமெரிக்கா மீது முழு நம்பிக்கை இல்லை. அதாவது, உங்கள் பணம் வேணும், ஆனால் உங்கள் அரசியல் வேண்டாம். எடுத்துக்காட்டுகள்: இந்தோனேசியா G20 தலைமையில் அமெரிக்காவையும் சீனாவையும் ஒரே மேசையில் அமர வைத்தது. வியட்நாம் சீனாவுடன் வர்த்தகம் செய்கிறது, ஆனால் அமெரிக்காவுடன் பாதுகாப்பு உறவு வைத்திருக்கிறது. தாய்லாந்து BRI முதலீடுகளை ஏற்றுக்கொண்டாலும் குவாட் போன்ற கூட்டணிகளில் இணையவில்லை. நடுநிலை என்பது பலவீனம் இல்லை, அது உயிர் வாழ்வதற்கான தந்திரம். இதில் இந்தியாவின் பங்கு என்ன? இந்தியா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலம் ASEAN நாடுகளுடன் நெருக்கமான உறவை வளர்த்து வருகிறது. கடல் பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி துறையில் கூட்டு முயற்சிகள் நடக்கின்றன. குவாட், அதாவது இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இந்த கூட்டணி மூலம் சீனாவின் ஆதிக்கத்தை சமப்படுத்த உதவுகிறது. இந்தியா தான் ஏசியானின் 3ஆம் விருப்பமாக இருக்கிறது. உலகம் இரு துருவமாக மாறும்போது சிறிய நாடுகள் தங்கள் ஞானத்தால் தான் உயிர் வாழ முடியும். ASEAN நாடுகள் சமநிலை பேணுகிறது, ஆனால் அந்த சமநிலை நீடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அமெரிக்காவா, சீனாவா, அல்லது இந்தியாவா, இல்லை ASEAN தனியா? சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். குளோபல் ஃபோக்கஸ் தமிழுடன் நன்றி.